Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 8.3க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதில் கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 8.3ல இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ எக்ஸசைஸ் 8.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவாலுவேட் லிமிட் x, y tends to 1, 2 g of x, y if the limit exists ஆனா இது என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க. where g of x, y is nothing but 3x square minus xy divided by x square plus y square plus 3. so that is the given question. okay, so அப்ப given g of x, y is equal to 3x square minus xy divided by x square plus y square plus 3. so that is the given thing. and limit x, y tends to 1, 2 g of x, y என்ன நம்மளுக்கு 3 into 1 minus 1 into 1 divided by 1 square plus 2 square plus 3. so that is the value. just x placeல 1 y placeல 2 substitute பண்றோம், அவ்வளவுதான். x placeல 1 y placeல 2. so என்ன ஆகுது 3 minus 2 divided by 8. so அப்ப ஆன்சர் வந்து என்ன வருது 1 by 8. so limit x, y tends to 1, 2 g of x, y is nothing but 1 by 8. அவ்வளவுதான், டைரக்ட் கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் தி ஆன்சர் ஃபார் தட். ஓகே, செகண்ட் ஒன், எவாலுவேட் x, y tends to 0, 0 cos of x cube plus y square divided by x plus y plus 2 if the limit exists. again, ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. so limit x, y tends to 0, 0 cos of x cube plus y square divided by x plus y plus 2. so இந்த மாதிரி இப்போ முன்னாடி கொஸ்டின் மாதிரி 1, 2 இந்த மாதிரி a, b நம்பர் வந்தால் டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 0, 0 வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ லேட்டஸ்ட் டேக் y equal to 0 for f of y. தென் என்ன ஆகும், f of yக்கு ஃபர்ஸ்ட் y equal to 0 along y equal to 0 and x equal to 0 ரெண்டாக செப்பரேட்டாக நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும், limit y tends to 0 cos of just y ஓட டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க, y square divided by y plus 2 மட்டும், y ஓட டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ xக்கு வந்து நம்ம ஆக்சுவலி 0 போடுறதா தான் மீனிங். ஓகே, ஸோ அப்போ லேட்டஸ்ட் டேக் y equal to 0, y tends to 0 ஆக்சுவலி xக்கு 0 போட்டுருங்க. அப்போ 0 cube plus 0, அப்போ ரிமைனிங் y square by y plus 2 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் லிமிட் y tends to 0 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், cos of 0 by 0 plus 2, 0 by 2 வரும் which is 0, right? 0 by anything is 0. அப்போ cos of 0, cos 0 is nothing but 1 which is not equal to என்னது இன்ஃபினிட்டி வரல. therefore லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுனாலே அதான் ஆன்சர். ஓகே, நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா, பிகாஸ் இன்கேஸ் இன்ஃபினிட்டி வந்தால் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரைட்? இன்ஃபினிட்டி நோக்கி போகுதுன்றப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை, இங்கே 1 தான் வந்திருக்கு. ஸோ தட் லிமிட் எக்ஸிஸ்ட். therefore லிமிட் x, y tends to 0, 0 cos of x cube plus y square divided by x plus y plus 2. ஸோ x placeல 0, y placeல 0 போடுங்க. அப்போ cos of 0 cube plus 0 square divided by 0 plus 0 plus 2. ஓகே, ஸோ 0 divided by 2 அப்படின்னு வரும். ஸோ cos of 0 by 2 is cos of 0. ஓகே, cos 0 என்ன 1. therefore limit x, y tends to 0, 0 cos of x cube plus y square divided by x plus y plus 2 is nothing but 1. இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி டைரக்ட் ஆன்சர் இதுதான். இனிஷியலாக என்ன பண்ணுறோம், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அலாங் x equal to 0, எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டு y tends to 0ன்னு போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரல, அதனால லிமிட் எக்ஸிஸ்ட். ஸோ ஆன்சர் ஃபைன் பண்ணிடுறோம். தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. then question 3, if f of x, y equal to y square minus xy divided by root of x minus root y அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் and x, y is not equal to 0, 0, show that limit x, y tends to 0, 0 f of x, y equal to 0. அவங்களே show that அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ லிமிட் வந்து நமக்கு என்ன 0 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ டு ஃபைண்ட் லிமிட் x, y tends to 0, 0 f of x, y that is equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ லிமிட் x, y tends to 0, 0 f of x, y கொஸ்டினில் கொடுத்துருக்க y square minus xy divided by root x minus root y. டினாமினேட்டரில் ரூட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷனலைஸ் டினாமினேட்டர் பண்ணுவோமா, ரேஷனலைஸ். அதாவது 1 by 1 plus root 2ன்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 1 by 1 plus root 2ன்னு இருந்தால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் வித் இஸ் கான்ஜுகேட் 1 minus root 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஓகே, இங்கே அதே மாதிரி நமக்கு ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய்னு இருக்குது. அப்போ கான்ஜுகேட் எடுக்கிறப்ப என்ன ஆகும், root x plus root y ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம். அப்போ லிமிட் x, y tends to 0, 0 y square minus xy divided by root x minus root y into இதோட கான்ஜுகேட் root x plus root y divided by root x plus root y. அப்போ this into this divided by denominator ஆகும் y square minus xy into root x plus root y divided by
a minus b into a plus b ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன ஆகும் ஆக்சுவலி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வருமா. ஸோ அப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 திஸ் இஸ் தி வேல்யூ. அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கா, இது ரெண்டுலேயே ஒய்யை காமனாக எடுத்தால் என்ன ஆகும், ஒய் மைனஸ் எக்ஸ் வரும். பட் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும், அதனால் என்ன பண்ணுறோம், மைனஸ் ஒய்யை வெளியில் எடுக்கிறோம். அப்போ லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 மைனஸ் ஒய் வெளியில் எடுத்தால் திஸ் பிகம் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் திஸ் பிகம் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு root x plus root y divided by x minus y. So that is the value. So இந்த மாதிரி வருது நம்மளுக்கு இதோட expression. Then x minus y gets cancel. இது ரெண்டு gets cancel. அப்போ remaining என்ன வருது, limit x comma y tends to 0,0 minus y into root x plus root y. So அப்போ இப்போ x placeல 0 y placeல 0 கொடுங்க, என்ன வரும், minus of 0 into root of 0 plus root of 0. root 0 is 0, root 0 is 0. So 0 into 0 again 0. So limit x comma y tends to 0,0 y square minus xy divided by root x minus root y equal to 0. அதாவது இதுதான் நம்மளுக்கு f of x comma y. So அப்போ limit x comma y tends to 0,0 f of x comma y equal to 0. அதுதான் நம்மள இங்க proof பண்ண சொல்லியிருந்தாங்க. So proof over. That's all for question number 3. Okay, then fourth question என்ன அப்படின்னா, evaluate again limit x comma y tends to 0,0 cos of e power x into sin y divided by y if the limit exists. இந்த limit exist ஆனா இதோட ஆன்சர் என்ன, இந்த ஒரு செக்ஷன் வந்து அதாவது limit y tends to 0 sin y by y நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட், இது நம்ம 11th கூட படிச்சிருப்போம் இந்த ரிசல்ட். ஸோ என்ன ரிசல்ட், limit theta tends to 0. ஸோ லிமிட் theta tends to 0 sin theta by theta வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் 1. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக இதை theta கொடுத்தா என்ன ஆகும், sin 0 by 0ன்னு வரும். sin 0 is 0, 0 by 0 என்ன இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுவோமா. ஸோ லோபிதால் ரூல் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், நியூமரேட்டரை தனியாக டிஃபரன்ஷியேட், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, டினாமினேட்டர் thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், theta tends to 0 பண்ணணும். அப்போ cos 0 divided by 1ன்னு வரும். cos 0 ஆன்சர் 1. ஸோ 1 by 1 is nothing but 1. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், limit theta tends to 0 sin theta by theta is 1. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சொல்யூஷன் டு ஃபைண்ட் லிமிட் x comma y tends to 0,0 cos of e power x into sin y divided by ya. Okay, so அப்போ along x equal to 0 first check பண்ணுறோம். along x equal to 0 னா cos of, so limit x comma y tends to 0,0 e power x into sin y divided by y. அதாவது எனக்கு இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் உள்ளே எடுத்துருக்கேன், லிமிட்டை உள்ளே போட்டிருக்கோம். ஓகே, காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸில் இருக்க அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் இ பவர் 0 இன்ட்டு சைன் 0 பை ஒய், தட் இஸ் சைன் ஒய் பை ஒய் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இ பவர் 0 என்ன 1. ஸோ அப்போ இ பவர் 0 இஸ் 1. இதோட ஆன்சர் என்ன, சைன் ஒய் பை ஒய் இஸ் நத்திங் பட் 1. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலி நம்மளுக்கு ஆன்சர் வந்து சாரி திஸ் இஸ் ஆக்சுவலி காஸ் ஆஃப் 1ன்னு வரணும். ஓகே, பிகாஸ் நமக்கு இந்த வேல்யூ வந்து என்ன, இ பவர் 0 எனிதிங் பவர் 0 1 இன்ட்டு இதோட மொத்த திங் லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 ரைட் அகைன். ஸோ அப்போ லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 சைன் ஒய் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இது நம்மளுக்கு ரிசல்ட் ஆக்சுவலி ரைட். ஸோ அப்போ 1 இன்ட்டு இதுவும் என்ன வரப்போகுது 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 என்ன 1 தான். ஸோ காஸ் ஆஃப் 1 அதுதான் ஆன்சர். ஸோ ஆக்சுவலி காஸ் ஆஃப் 0ன்னு எழுதிட்டு ஆன்சர் 1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ காஸ் 1 இஸ் தி answer for this question. Okay, so that's all for this question number 4 and that's all for this video also. So இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் போட்டிருக்கோம் இந்த எக்ஸசைஸில் இருந்து. இன்னும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3 கொஸ்டினை நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் ரைட். ஸோ that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.